இவங்க எல்லாருமே 10th முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா 11th வந்திருக்க ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, மத்த குரூப் பசங்க இவங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தியரி சப்ஜெக்ட் தானே, ஈஸியா படிச்சலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கும் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ல ஒரு சில செக்ஷனை அட்டனே பண்ண முடியாம ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். அது எந்த மாதிரி செக்ஷன் பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாதிரியான செக்ஷன்ஸ். இந்த கம்பல்சரிய இவங்களால சரியா அட்டன் பண்ண முடியாத இவங்க எல்லாருமே 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இவங்கள மாதிரி நீங்களும் எக்கனாமிக்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 இந்த கம்பல்சரி செக்ஷனால எடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? வாங்க 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி செக்ஷன் எப்படி சென்டம் எடுக்கிற மாதிரி அட்டன் பண்ணலான்றத பார்க்கலாம். ஆனா இந்த கம்பல்சரி இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் படிக்கணும், 100 கொஸ்டின் படிக்கணும், இப்படிதான் பிடிஎஃப் எல்லாமே. ஆனா நம்ம கிட்ட அதுக்கு வழியே கிடையாது. சிம்பிளா பாருங்க, இந்த 30-40 கொஸ்டின் அட்டன் பண்ணா வெறும் 22 கொஸ்டின், ஜஸ்ட் 22 கொஸ்டின், 22 கொஸ்டின் படிச்சா மட்டுமே போதுமானது. நீங்க இந்த கம்பல்சரி கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். அதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 4, 7, 8, 9, 10. இதுல நாங்க சொல்லக்கூடிய அந்த 22 கொஸ்டின், இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமா? பேஜ மறக்காம முதல்ல ஃபாலோ பண்ணுங்க மக்களே. ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணி இந்த 22 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வாங்கி 90 அவுட் ஆஃப் 90 மார்க்ஸ் எடுத்துட்டு ஆஃப் இயர்லி ரிசல்ட் ஜனவரி 2-3 வந்த உடனே 90 அவுட் ஆஃப் 90 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சந்தோஷமா கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.